ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேத்தமெட்டிக்ஸில் ஒரு செக்ஷன் இருக்குது. கோனிக் செக்ஷன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து மேலே ஒரு கோனு, கீழே ஒரு கோன். ஓகே, ரெண்டு கோனை எண்டு நம்ம ஜாயின் பண்ண மாதிரி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலலாம் ஃபனல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு கோன். ஓகே, ஸோ இந்த கோனை நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது கோனு. இது மாதிரி கோன் இருக்குது. இப்போ நடுவில் ஒரு ஷீட் ஒன்று சொருவி வச்சுருக்கிறேன், ஒரு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஷீட்டை. சரி, அந்த ஷீட்டை விட்டுருங்க, அந்த ப்ளூ கலரில் இருக்கிற ஷீட்டை விட்டுருங்க. கோனை பாருங்கள் எப்படி இருக்குது கோன் மேலே இருக்கிற கோன், இது கீழே இருக்கிற கோன். ஓகே, இப்போ இந்த ஷீட்டை நான் இப்போ நடுப்புற இந்த கோனை நான் ஸ்ட்ரைட்டாக வச்சிட்றேன். வச்சதுக்கப்புறமா இந்த ஷீட்டை நான் என்ன பண்ணுறேன்னா ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரெண்ட் இடத்துல கட் பண்ணுது பாருங்கள், டிஃப்ரெண்ட் இடத்துல அந்த ஷீட் கட் பண்ணுது. அப்படி பண்ணிக்கிட்டே வருது. அப்போ ஒரு வித்தியாசமான ஷேப்ஸ்லாம் உருவாகுது. இப்போது பாருங்களேன், இப்போ நான் இந்த ஷீட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி வந்த பிறகு இப்போ பாஸ் பண்ண போகிறேன். இப்போ 90 டிகிரி ரொட்டேஷனில் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு சர்க்கிள் தெரியுது. கரெக்டுங்களா? ஒரு ரவுண்டாக ஒரு சர்க்கிள் தெரியுது. ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும் போது ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன சொல்லுவீங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஸ்கொயர். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ரொட்டேஷனை நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், என்கிட்ட அந்த இது கோன் கிடையாது. ஆக்சுவலி இது கோன்னா இது கிடையாது. ஸோ கோன்னா இந்த இடம் ஷார்ப்பாக கட் ஆகணும். இட் இஸ் நாட் கோன். இதை கோன்னு நினச்சிக்காதீங்க. ஆமாம், அந்த மாடலில் இருக்குது. என் டாட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ தட் டு யூ. பட் திஸ் இஸ் நாட் அ கோன். இது வந்து ஒரு மாதிரி பல்ஜ் மாதிரி இருக்குல்ல, இட் இஸ் நாட் அ கோன். பட் இந்த மாடலில் இருக்குது. ஓகே, ஃபைன். இப்போ நான் இந்த ஷேப்பை நான் இப்போ ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ரொட்டேட் பண்ணதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஷேப் எப்படி இருக்குது. மேலேருந்து பார்க்கலாமா? மேலேருந்து பார்த்தா சர்க்கிள் மாதிரியே இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் இப்படி இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ பாஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னவா தெரியுதுன்னா, இப்படி கட் பண்ணியிருக்காங்களா, இட் இஸ் கால்ட் எலிப்ஸ் இல்லை? எலிப்ஸ் பார்த்தீங்களா, அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு எலிப்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போது திருப்பி நான் என்ன பண்ணுறேன், இந்த எலிப்ஸ் ஃபார்ம் ஆகுது. அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன், நான் ரன் பண்ணுறேன். இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது என்னது, இது நல்லா கவனித்து சொல்லுங்கள். இது என்னது, இது என்ன ஷேப்? இதில் பியூட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வைக்கிறேன் பாருங்கள். இந்த லைனும் இந்த லைனும் பேரலாக இருக்கணும். அந்த கட் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, இந்த லைனும் பேரலாக இருக்கணும். ஸோ பேரலாக இருக்கும்போது ஒரு கட்டு ஒன்று ஃபார்ம் ஆகுதுல்ல, திஸ் இஸ் கால்ட் அஸ் பேரபோலா. இந்த பேரபோலாவை சொல்லிக் கொடுக்கணும்னு நான் யோசிக்கும் போது, சரி இந்த பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர், பேரபோலா. அப்போ பேரபோலாவில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பேரபோலா. சரிங்களா? இப்போ புரிஞ்சுதா பேரபோலா எப்படி இருக்குது பாருங்கள். பேரபோலா எவ்வளோ அழகாக இந்த கோன் மூலமாக நம்ம எவ்வளோ ஷேப்ஸை பார்க்க முடியுது பாருங்கள். திஸ் இஸ் கால்ட் அஸ் பேரபோலா. இப்போ திருப்பி நான் இதை என்ன பண்ண போகிறேன், ரன் பண்ண போகிறேன். இந்த பேரபோலாவை இப்படி வச்சுட்டு, ஓகே இப்போ வச்சாச்சு. ஓகே, பேரலாக வச்சு இப்போ திருப்பியும் ப்ளே பண்ணுறேன். திருப்பியும் அது ரொட்டேட் ஆகுது. இப்போ பாருங்கள், ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தா இது என்ன ஷேப்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு ஷேப் சொல்ல முடியுதான்னு பார்க்குறேன். எஸ், இந்த ஷேப் என்ன ஷேப்? ஓகே, சொல்ல முடியுதா பாருங்கள். உங்களால் சொல்ல முடியுதா? உங்களுக்காக தான் அதை ரொட்டேட் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். தெரியுதுங்களா பாருங்கள், சொல்லுங்கள். இப்போ சொல்ல முடியுதா பாருங்கள். எஸ், எக்ஸாக்ட்லி, ஹைப்பர்போலா. ஸோ இது மாதிரி
நம்ம ஒரு ஷேப்பை நம்ம இந்த கோன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா, நம்மளால் என்ன பண்ண முடியுது, உருவாக்க முடியுது. ஓகே, ஸோ இந்த கோன் எங்கே இருக்குன்ற லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம், ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ சர்க்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். சர்க்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுது, கரெக்டாக நடுப்புற நான் அதை கட் பண்ணேன்னா எனக்கு வரக்கூடியது சர்க்கிள். கொஞ்சம் அப்படி சாய்ச்சி கட் பண்ணேன்னா எனக்கு வரக்கூடியது எலிப்ஸ். அந்த லைன் பேரலாக கட் பண்ணேன்னா எனக்கு வரக்கூடியது, ஒருவேளை இந்த சைடு கூட கட் பண்ணால் இட் இஸ் ஹைப்பர்போலா. ஆக்சல் சிமெட்ரிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணேன்னா எனக்கு ஹைப்பர்போலா வருது. ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பேரபோலா எத்தனை டைப்ஸ் இருக்குது, பேரபோலாக்கும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னது, ஆஃப் டிகிரி 2, அதுக்கும் பேரபோலாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எத்தனை டைப்ஸ் ஆஃப் பேரபோலா இருக்குது, ஓகே, பேஸ் டைப் என்னது, அதுக்கப்புறமா பார்ப்போம் ஜென்ரல் டைப் என்னது, அப்புறம் ஃபோக்கஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னது. இது எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.